காசால இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவே பாவம்பா. இஸ்ரேல் நிறைய குண்டுகளை போட்டு காசால இருக்கக்கூடிய வீடு, பில்டிங், லேண்டுன்னு எல்லாத்தையும் அழிச்சு சீர்குலைய வச்சுட்டு இந்த நிலைமையை சரி பண்ணி ஒரு சீரான நகரமா காசாவை மாற்றணும்னா இன்டர்நேஷனல் பீஸ் ஃபோர்ஸ் காசாக்குள்ள தேவை. அதுவும் பாகிஸ்தான் படைகள் நீங்க முதல் கட்டமாக காசாக்குள்ள வந்து அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவை ட்ரம்ப் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாரு. இந்த ஐடியாவை உடனே நிறைவேற்றணும்னு அசிம் முனிர் மேல பயங்கரமான பிரஷர் கொடுக்காரு. ஏன்னா ட்ரம்ப் ஆதரவோட தான் இன்னைக்கு பாகிஸ்தானினுடைய உச்சபட்ச பதவிக்கு அசிம் முனிர் போயிருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. ஸோ ட்ரம்ப் பேச்சை கேட்காம பாகிஸ்தான் படைகளை அனுப்பாம இருந்தார் அப்படின்னா இது இவருக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறும். பாகிஸ்தான் படைகள் உள்ள போய் அமைதியை கிரியேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அமெரிக்க படைகள் பேச்சை கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஹமாஸை இன்னமும் வலிமை இழந்த அமைப்பா மாற்றி ஒட்டுமொத்தமாக காசாவை இஸ்ரேல் கிட்ட சரணடைய வைக்கக்கூடிய வேலையை பாகிஸ்தான் மூலம் பண்ணக்கூடிய நரித்தந்திரமான ஒரு திட்டம் தான் ட்ரம்பினுடைய இந்த ப்ரப்போசல். இது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும், அசிம் முனிருக்கும் தெரியும். இது ஒருவேளை அசிம் முனிர் ட்ரம்ப் ப்ரெஷருக்கெல்லாம் பயந்து படைகள் அனுப்பிச்சார்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீனுக்கு எதிராக படைகளை அனுப்புதீங்களா அப்படின்னு மிகப்பெரிய அளவில் அசிம் முனிருக்கு எதிராக பொங்கி எழுந்து ஒரு போராட்டத்தையே நடத்தி அங்கே அரசு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்களோ அப்படின்ற பயமும் அசிம் முனிருக்கு இருக்கு. ட்ரம்ப் பேச்சை கேட்கலனா இந்த உச்சபட்ச பதவி போயிடும். ட்ரம்ப் பேச்சை கேட்டாலும் இந்த உச்சபட்ச பதவி போயிடும். இப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் இடியாப்ப சிக்கல்ல இந்த விவகாரத்தில் அசிம் முனிர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓஹோ அப்படியா? ஆமாடே.